அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை, நிதி ஒதுக்காதது ஏன் என்பது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கையை இந்த ஆண்டு துவங்கவில்லை என கூறி கோவையைச் சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பின் நிர்வாகி வே ஈஸ்வரன் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் அமர்வில் நேற்று விசாரணை கொண்ட பொழுது கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீடு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு என்ற பொழுது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர்.எல். சுந்தரேசன் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் 25% ஏழை மாணவர்கள் இடஒதுக்கீட்டுக்கான கல்வி கட்டண தொகை ஒதுக்கப்படவில்லை என தெரிவித்தார். நாடு முழுவதும் பல மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில் தமிழக அரசு மட்டும் கையெழுத்திடவில்லை என குறிப்பிட்டார். ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நிதி தரமாட்டோம் என்பது மத்திய அரசினுடைய பெரியண்ணன் மனப்பான்மையை காட்டுகிறது என தமிழக அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நீதிபதிகள் 25% இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக மே 28ஆம் தேதி நடக்க உள்ள கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்த விவரங்களை தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.